ஹலோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு செக்ஷனல் பிரமிடுக்கு எப்படி ஐசோமெட்ரிக் வியூ டிரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். Hexagonal pyramid of base height 25 mm and altitude of 55 mm resting on HP with two of its edges of the base perpendicular to VP and a cutting plane perpendicular to VP and inclined 30 degree to HP meets the axis 20 mm from the vertex. ஸோ இது ஒரு நார்மல் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் ப்ராப்ளம் தான். இந்த செக்ஷனல் பிரமிடை எப்படி ஐசோமெட்ரிக் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எப்படி ரெஸ்டிங் கண்டிஷன் வைக்கணும், எப்படி செக்ஷனல் பிளேன் வச்சு கட் பண்ணணும், எப்படி கட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை அதில் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா என்னோட இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் பிளேலிஸ்ட்ல செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல பிரமிட்ஸ்க்கு செப்பரேட் வீடியோ இருக்கு. அதுல செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல எப்படி செக்ஷனல் பிளேனை ட்ரா பண்ணலாம், எப்படி கட்டிங் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்கன்னா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல ஐசோமெட்ரிக் மட்டும் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐசோமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நார்மலா we need to draw few things. அதாவது ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணிக்கணும். தென் ஹரிசாண்டல் லைன்ல ஒரு பாயிண்ட்ல வச்சுட்டு போத் சைட்ஸ் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 30 டிகிரி அண்ட் லெஃப்ட் சைட்லையும் 30 டிகிரிக்கு ரெண்டு லைன் டிரா பண்ணிக்கணும். இந்த லைன் மேல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிளையோ ஒரு ஸ்கொயரையோ நம்ம ஐசோமெட்ரிக் வியூக்காக பிளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கலாம் அண்ட் தென் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது மேல நம்மளால பிளேஸ் பண்ண முடியும். ஸ்கொயர் அப்படின்னா எப்படி பிளேஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுவேன். ஸ்கொயர் ஸ்கொயரோட 4 சைடையும் இந்த லைன் மேல பிளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ரெக்டாங்கிள் அப்படின்னா ரெக்டாங்கிளோட 4 சைடையும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த லைன் மேல பிளேஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்கொயரோ ஒரு ரெக்டாங்கிளோ என்னால இந்த லைன் மேல ரொம்ப ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிளேஸ் பண்ண முடியும். பட் அது ஹெக்ஸகன், பென்டகன், ட்ரையாங்கிள், சர்க்கிள் வரும்போது அது பிளேஸ் பண்றது டஃப். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு என்ன ஷேப் பேஸ்ல இருந்தாலும் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் வச்சு கவர் பண்ணலாம். இப்படி ரெக்டாங்கிள் வச்சு கவர் பண்ணும்போது அந்த பேஸ் சர்ஃபேஸ் இப்போ ஹெக்ஸகன் அப்படின்னா ஹெக்ஸகனோட 6 பாயிண்ட் ஏ, தென் பி, சி, டி, இ, இந்த 6 பாயிண்ட்டுமே என்னோட கவர் பண்ண போற ரெக்டாங்கிளோட சர்ஃபேஸ் சர்க்கம்ஃபரன்ஸ்ல என்ன இருக்கணும் அப்படின்னா டச் ஆயிருக்கணும். அப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெக்ஸகனை ஒரு ரெக்டாங்கிள் வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கவர் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இந்த கவர் பண்ண ரெக்டாங்கிள் தூக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா நம்ம ஐசோமெட்ரிக் வியூவா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் டு டிரா எ பேஸ் லைன். ஒரு பேஸ் லைன் டிரா பண்ணியாச்சு. பேஸ் லைன்ல மிட்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து ரைட் சைட்ல 30 டிகிரில ஒரு லைன், அதே மாதிரி லெஃப்ட் சைட்லயும் 30 டிகிரில ஒரு லைன் டிரா பண்றோம். ஸோ ரைட் சைடு 30 டிகிரி, அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல 30 டிகிரி. அண்ட் ஆஃப்டர் தட் வாட் வி நீட் டு டூ இஸ் நம்மளோட பேஸ் ஹெக்ஸகனை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் வச்சு கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்றப்போ ஹெக்ஸகனோட 6 பாயிண்ட்டுமே அந்த ரெக்டாங்கிள் மேல டச் ஆயிருக்க மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கவர் பண்ணிட்டேன். இப்போ அந்த ரெக்டாங்கிளுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். இந்த ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2 அண்ட் ரோமன் லெட்டர் 3 அண்ட் தென் ரோமன் லெட்டர் 4. இந்த மாதிரி 4 பாயிண்ட் வைக்கிறேன். அந்த 4 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஐசோமெட்ரிக் வியூல போய் கீழே வைக்கலாம். அது எந்த பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கட்டிங் பாயிண்ட் இங்க இருக்கு. இந்த கட்டிங் பாயிண்ட்ல எந்த கட்டிங் பாயிண்ட்டுக்கு ஹைட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு பாருங்க. அதாவது 1 and 6 இருக்கு, 2 and 5 இருக்கு, 3 and 4 இருக்கு. இந்த கட்டிங் பாயிண்ட்ல 1 and 6க்கு தான் என்ன அப்படின்னா ஹைட் கம்மி. அது எதுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா 1 பக்கத்துல இருக்கு. அதாவது 1 and 6 கொண்டு வந்தீங்க அப்படின்னா 1 and 6 எங்க இருக்கு அப்படின்னா 1 and 2 ரோமன் லெட்டர் 1 and 2க்கு பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல எய்தர் 1 பிளேஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 2 பிளேஸ் பண்ணலாம். 3 and 4 பிளேஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா எந்த கட்டிங் பாயிண்ட்டுக்கு ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கோ அந்த வேல்யூஸை நியரஸ்டா வைக்கும்போது மட்டும்தான் உங்களோட செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை ரொம்ப இப்படி நல்லா தெளிவா காட்ட முடியும். இல்ல அப்படின்னா பிஹைண்ட் சர்ஃபேஸ் தான் தெரியும். அகைன் தெளிவா சொல்லிக்கிறேன். எந்த கட்டிங் பாயிண்ட்டுக்கு ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கோ 1 and 6 கம்மியா இருக்கு. ஸோ 1 and 6 அதுக்கு பக்கத்துல இருக்க ரோமன் லெட்டர்ஸை தான் என்ன பண்ணும் அப்படின்னா இதை பாட்டம்ல வைக்கணும். அதுதான் முன்னாடி திருப்பி காட்டணும். அப்படின்னா உங்களுக்கு செக்ஷன் பண்ணது ரொம்ப தெளிவா தெரியும். சரிங்களா? ஓகே. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பாட்டம்ல நான் 2 அப்படிங்கிற பாயிண்ட பேஸ்ல வைக்கிறேன். 1 வைக்கலாம், 2 வைக்கலாம். பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 வைக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தட் 1 and 2 மெஷர் பண்றேன். 1 and 2 காம்பஸ்ல மெஷர் பண்ணிட்டு 2ல இருந்து 1ங்கிற டிஸ்டன்ஸுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஆர்க் அடிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 1 கிடைச்சிரும்.
அதே மாதிரி 2 and 3 அந்த டிஸ்டன்ஸ மெஷர் பண்றேன். 2 and 3 அந்த டிஸ்டன்ஸ என்ன பண்றேன் அப்படின்னா மார்க் பண்றேன். ஸோ எனக்கு 3ங்கிற பாயிண்ட் என்ன ஆயிடும் அப்படின்னா கிடைச்சிடும். அண்ட் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 1, 2 கிடைச்சிருச்சு. ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னா 4 மட்டும் தான். ஸோ 3ல இருந்து 4 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ மெஷர் பண்ணி 3ல இருந்து 4 வரைக்கும் ஒரு ஆர்க். அதே மாரி 1 அண்ட் 4 வரைக்கும் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி 1ல இருந்து 4 வரைக்கும் ஒரு ஆர்க். ஸோ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா 4. ஸோ இந்த பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம்? கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ எனக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. ஆஃப்டர் தட் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட ஹெக்ஸாகன்ல உள்ள 6 பாயிண்ட்டையும் தூக்கி நான் இந்த இடத்துல மார்க் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றேன் பாருங்க. 1ல இருந்து ஏங்கிற பாயிண்ட்ட மெஷர் பண்ணிட்டு 1ல இருந்து ஏங்கிற பாயிண்ட் அத நான் என்ன பண்றேன் ஆர்க் அடிக்கிறேன். ஸோ எனக்கு ஏங்கிற பாயிண்ட் கிடைச்சிடும். அதே மாரி 2ல இருந்து பி வரைக்கும் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி 2ல இருந்து பி வரைக்கும் ஒரு ஆர்க். பிங்கிற பாயிண்ட் கிடைச்சிடும். தென் சி எங்க இருக்கு அப்படின்னா 2, 3ல இருக்கு. ஸோ 2, 3ல 2ல இருந்து சி வரைக்கும் மெஷர் பண்றேன். ஸோ 2ல இருந்து சி வரைக்கும் ஒரு ஆர்க். ஸோ எனக்கு என்ன கிடைச்சிடும்? சிங்கிற பாயிண்ட் கிடைச்சிடும். அதே மாரி 3, 4ல 3 அண்ட் டி மெஷர் பண்றேன். 3 அண்ட் டி மார்க் பண்ணிட்டேன். அதே மாரி 4 அண்ட் இ மெஷர் பண்றேன். 4 அண்ட் இ மார்க் பண்ணியாச்சு. தென் எஃப் எங்க இருக்கு அப்படின்னா 1 அண்ட் 4ல இருக்கு. ஸோ 1 அண்ட் 4ல 1ல இருந்து எஃப் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றேன். 1ல இருந்து எஃப் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஆர்க் அடிக்கிறேன். எஃப் கிடைச்சிடும். கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பேஸ் ஹெக்ஸாகன மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரெக்டாங்கிள ஐசோமெட்ரிக் வியூ மேல தூக்கி வச்சுட்டீங்க. அந்த ரெக்டாங்கிளுக்கு மேல உங்களோட ஹெக்ஸாகனோட 6 பாயிண்ட்டையும் டிஸ்டன்ஸ் மட்டும் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 6 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணீங்க. தின் லைன்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாரி உங்களுக்கு ஹெக்ஸாகன் கிடைச்சிரும். இப்போ வந்து இது வந்து பிரமிட் சரிங்களா? ஸோ பிரமிட பொறுத்தவரைக்கும் பேஸ் டிரா பண்ணதுக்கு அப்புறம் டைரக்ட்டா டாப் சர்ஃபேஸ டிரா பண்ண முடியாது. ஏன்னா அது கட் ஆகி போயிருச்சு. இதே பிரிசம் அப்படின்னா வெர்டிகல் லைனா தான் இருக்கும். எட்ஜஸ் எல்லாமே வெர்டிகலா இருக்கும். ஸோ டிரா பண்றது ஈஸி. பட் பிரமிட பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஸ்லாண்டிங் எட்ஜஸ். அதனால அத டிரா பண்றது கஷ்டம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கட்டிங் பாயிண்ட்ட டிரா பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரிமைனிங் போர்ஷன் டிரா பண்றேன். ஸோ இதுல கட்டிங் பாயிண்ட் எதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. கட்டிங் பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 4, பாயிண்ட் நம்பர் 5 அண்ட் பாயிண்ட் நம்பர் 6. இந்த மாரி 6 கட்டிங் பாயிண்ட் இருக்கு. இந்த 6 கட்டிங் பாயிண்ட் வழியாவும் பாஸ் ஆகுற மாரி நான் என்ன பண்றேன்னா, லைன் டிரா பண்றேன். ஒரு வெர்டிகல் லைன் 4 அண்ட் 3 வழியா பாஸ் ஆகுது. இன்னொரு வெர்டிகல் லைன் 5 அண்ட் 2 வழியா பாஸ் ஆகுது. 3வது வெர்டிகல் லைன் 1 அண்ட் 6 வழியா என்ன ஆகுது அப்படின்னா பாஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ அந்த வெர்டிகல் லைன பாருங்க. 1 அண்ட் 4ல வந்து 3 பாயிண்ட் கிரியேட் பண்ணுது. 2 அண்ட் 3 ரோமன் லெட்டர் 2 அண்ட் 3ல 3 பாயிண்ட் கிரியேட் பண்ணுது. இந்த மொத்த 6 பாயிண்ட்டையும் நம்ம ஐசோமெட்ரிக் வியூ மேல மாத்திட்டோம் அப்படின்னா, இந்த லைன ரீகிரியேட் பண்ணிறலாம். அதாவது இப்போ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கலாம். 1ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ட மெஷர் பண்றேன். அது வந்து 1, 4ல சரிங்களா? 1, 4ல இருக்கு. ஸோ 1, 4ல 1ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மெஷர் பண்ணி ஒரு ஆர்க். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. 2வது பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, எஃப்க்கு மேலேயே தான் இருக்கு. 2வது பாயிண்ட் எஃப்க்கு மேலேயே தான் இருக்கு. 3வது பாயிண்ட் பாருங்க. 4ல இருந்து 3வது பாயிண்ட்க்கு மெஷர் பண்ணி ஆர்க் அடிக்கிறேன். 4ல இருந்து 3வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்ட மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி 2, 3 2, 3 எட்ஜ்ல 3 பாயிண்ட் இருக்கு. ஸோ 2ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ட மெஷர் பண்றேன். 2ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ட மார்க் பண்றேன். தென் செகண்ட் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, சிக்கு மேலேயே தான் இருக்கு. செகண்ட் பாயிண்ட் சிக்கு மேல தான் இருக்கு. 3 பாயிண்ட்க்கு 3ல இருந்து மெஷர் பண்ணி 3 பாயிண்ட்ட ஆர்க் அடிச்சுட்டேன். 3ல இருந்து மெஷர் பண்ணி 3 பாயிண்ட்ட போட்டேன். போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ கனெக்ட் பண்றது மூலமா, நீங்க வந்து அந்த வெர்டிகல் லைன்ஸ உங்களோட ஐசோமெட்ரிக் டயகிராம் மேல ரீகிரியேட் பண்ணியாச்சு. சோ என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த லைன்ஸ தூக்கி என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த இடத்துல டிரா பண்ணி வச்சிருக்கீங்க. சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிரா பண்ணி வச்சதுக்கு அப்புறம், we need to mark all the cutting points here. உங்களோட எல்லா கட்டிங் பாயிண்ட்டையும் தூக்கி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களோட அந்த 3 லைன்ஸ் மேல மார்க் பண்ண போறீங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். So let me draw the 3 lines again. Let me draw the rectangle again. So erase பண்ணிட்டதால ரீட்ரா பண்றேன். சரிங்களா? சோ இந்த மாரி இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கட்டிங் பாயிண்ட் தூக்கி மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல அந்த 6ங்கிற பாயிண்ட்ட மெஷர் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் லைன்ல 6ங்கிற பாயிண்ட் என்ன பண்றேன்? மார்க் பண்றேன். தென் அதே ஃபர்ஸ்ட் லைன்ல 1க்கான டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றேன்.
அதே ஃபர்ஸ்ட் லைன்ல 1க்கான டிஸ்டன்ஸை மார்க் பண்றேன். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 அண்ட் பாயிண்ட் நம்பர் 6 என்ன ஆயிடும்? எனக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி செகண்ட் லைன்ல எஃப்ல இருந்து 5 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், எஃப்ல இருந்து 5 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ 5ங்கிற பாயிண்ட் கிடைச்சிரும். அதே மாதிரி சில இருந்து 2ங்கிற பாயிண்ட். ஸோ சில இருந்து 2ங்கிற பாயிண்ட். 2 வந்து என்ன ஆயிடும்? கிடைச்சிரும். அதே மாதிரி தேர்ட் லைன்ல ஃபோர்த் டிஸ்டன்ஸ், ஃபோர்த்துக்கு ஒரு டிஸ்டன்ஸ். அதே மாதிரி 3க்கு ஒரு டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி 3ங்கிற பாயிண்ட் என்ன பண்றேன்? மார்க் பண்றேன். ஸோ 3, 4 கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி இந்த 3 வெர்டிகல் லைனை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 3 லைனுக்கு மேல இருக்க 6 கட்டிங் பாயிண்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரீக்ரியேட் பண்றோம். மறுபடியும் இது மேல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த மாதிரி கிடைச்சிரும். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. அது வந்து 1. ரெண்டாவது அது மேல உள்ள ஹெக்ஸகனை செகண்ட் டிராப் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க. அது 2. தென் அதுல 3 வெர்டிகல் லைன் டிரா பண்ணிருக்கீங்க த்ரூ த கட்டிங் பாயிண்ட்ஸ். அத தேர்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க. அப்புறம் அந்த 3 கட்டிங் லைன் மேலயும் கட்டிங் பாயிண்ட்ஸ் 6 கட்டிங் பாயிண்ட் இருக்கு. அத ஃபோர்த்தா என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட டாப் வியூல உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் லைன்ஸையும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ரீக்ரியேட் பண்றீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆக்சுவலா இந்த கட்டிங் பாயிண்ட் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா சர்டைன் ஹைட்டுக்கு மேல இருக்கு. சரிங்களா? இவ்வளவு ஹைட்ல இருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு ஹைட்ல இருக்கு. அதை நம்ம மார்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 அண்ட் 6 நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹைட்டை மெஷர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 1 அண்ட் 6 இதான் 1 அண்ட் 6க்கான ஹைட். அந்த ஹைட்டை மெஷர் பண்றேன். அதோட வெர்டிகல் ஹைட் தான் என்ன பண்ணிக்கணும்? மெஷர் பண்ணிக்கிறோம். மெஷர் பண்ணிட்டு இங்க உள்ள 1 அண்ட் 6ல இருந்து அந்த ஹைட்டுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா லைன் டிரா பண்றேன். இது 1ல இருந்து டிரா பண்ணிருக்கேன். இது 2ல இருந்து டிரா பண்ணிருக்கேன். எந்த ஹைட்டை மெஷர் பண்ணிருக்கேன்? இங்க உள்ள 1, 6 அந்த பாயிண்ட் ரெண்டுமே சேம் ஹைட் தான். ஸோ 1 அண்ட் 6 மெஷர் பண்ணிட்டு 2 லைன் டிரா பண்றேன். அந்த லைன்ஸ்ல உள்ள டாப்ல உள்ள பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா 1, 6 அதுதான் வந்து ரியல் பாயிண்ட் 1, 6. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா 2ல இருந்து 5 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 2, 5 அதுல உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்றேன். அந்த டிஸ்டன்ஸ் ஹைட்டுக்கு லைன் டிரா பண்றேன். வெர்டிகல் லைன் 2ல இருந்து ஒரு லைன், அதே மாதிரி 5ல இருந்து ஒரு லைன். இந்த 2 லைனும் வெர்டிகலா இருக்கணும். இந்த 2 லைனுக்கும் டாப்ல இருக்க பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா நமக்கு 2, 5. சிமிலர்லி நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா 3 அண்ட் 4 ஹைட்டை மெஷர் பண்றேன். வெர்டிகல் ஹைட்டை மெஷர் பண்றேன். மெஷர் பண்ணிட்டு 3 அண்ட் 4ல இருந்து லைன் டிரா பண்றேன். ஸோ 3 அண்ட் 4ல இருந்து லைன் 3 அண்ட் 4. ஸோ இதோட டாப்ல கிடைக்க போற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா எனக்கு 3 அண்ட் 4 2 பாயிண்ட் கிடைக்குது. ஸோ 3, 4 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா டாப்ல 6 பாயிண்ட்டும் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட டாப் சர்ஃபேஸ்ல உள்ள பாயிண்ட்டை மட்டும் கனெக்ட் பண்ணுங்க. 3, 4, 4, 5, 5, 6, 6, 1, 1, 2, 2, 3. அதாவது 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6 இந்த மாதிரி 6 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்ன அப்படின்னா உங்க டாப்ல இருக்க செக்ஷனல் போர்ஷன். நீங்க கட் பண்ணி எடுத்த போர்ஷனோட செக்ஷனல் வியூ ஐசோமெட்ரிக்ல மாத்தி வச்சிருக்கீங்க. அந்த 5ஐயும் ஃபர்ஸ்ட் திக்கா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் டிரா பண்ண 10 லைனும் தின்னா இருக்கட்டும். முதல்ல திக் பண்ண போறது என்ன அப்படின்னா அந்த கட்டிங் பாயிண்ட் 1ல இருந்து 6 வரைக்கும் கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஹேட்ச் பாயிண்டர் மட்டும் இருக்கட்டும் திக்கா இருக்கட்டும். நெக்ஸ்ட் சைடு எட்ஜஸ்லாம் டிரா பண்ணணும். அதை டிரா பண்றதுக்கு ப்ராப்பரா பாருங்க. 1, 6 எங்க இருக்கு அப்படின்னா பிஏ மேல இருக்கு. 1, 6 1ங்கிறது பிராக்கெட் இல்லாம இருக்கு. பிங்கிறது பிராக்கெட் இல்லாம இருக்கு. ஸோ 1 வந்து பி மேல இருக்கு. 6 பிராக்கெட் உள்ள இருக்கு. ஏ வந்து பிராக்கெட் உள்ள இருக்கு. அப்போ 6 ஏ மேல இருக்கு. ரெண்டாவது 2, 5 2, 5 2 எங்க இருக்கு அப்படின்னா பிராக்கெட் இல்லாம இருக்கு. சியும் பிராக்கெட் இல்லாம இருக்கு. அப்போ 2 சில இருக்கு. 5 வந்து எஃப்ல இருக்கு. தென் 3, 4 3 வந்து பிராக்கெட் இல்லாம டி பிராக்கெட் இல்லாம. ஸோ 3 வந்து டி மேல இருக்கு. 4 வந்து எதுல இருக்கு அப்படின்னா இ மேல இருக்கு. ஸோ 6 கட்டிங் பாயிண்ட்டும் எந்தெந்த எட்ஜ் மேல இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதை ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா பி மேல இருக்கு. ஸோ 1ங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா பில இருக்கு. தென் 2 எங்க இருக்கு அப்படின்னா சில இருக்கு. 2ங்கிற பாயிண்ட் வந்து சில இருக்கு. தென் 3ங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா டில இருக்கு. ஸோ 3ங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா டில இருக்கு. தென் 4ங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா இல இருக்கு. ஸோ 4 எங்க இருக்கு அப்படின்னா இல இருக்கு. 5ங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா எஃப்ல இருக்கு. எஃப்ல.
6ங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஏல இருக்கு. 6ங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஏல இருக்கு. ஸோ 6 ஸ்லாண்டிங் எட்ஜும் டிரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேஸ்ல இருக்க 6 எட்ஜஸ் என்ன பண்ணிடலாம்? டிக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களோட ஐசோமெட்ரிக் வியூ ஃபார் தி செக்ஷனல் பிரமிட். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல உள்ள போர்ஷன் மட்டும் டிக் பண்ணிட்டு, பிஹைண்ட்ல இருக்க போர்ஷன்லாம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எரேஸ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் பிஹைண்ட்ல இருக்கும் அப்படின்னா, இந்த எட்ஜ் கண்டிப்பா பிஹைண்ட்ல இருக்கும். எரேஸ் பண்ணிடலாம். இந்த எட்ஜ் பிஹைண்ட்ல இருக்கும். எரேஸ் பண்ணிடலாம். தென் இந்த எட்ஜ் பிஹைண்ட்ல இருக்கும். எரேஸ் பண்ணிடலாம். இந்த எட்ஜ் பிஹைண்ட்ல இருக்கும். எரேஸ் பண்ணிடலாம். இதுவும் பிஹைண்ட்ல இருக்கும். எரேஸ் பண்ணிடலாம். ஸோ பிஹைண்ட்ல இருக்க போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து எரேஸ் பண்ணணும் அவசியம் இல்ல. ரொம்ப தின் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்ல இருக்க போர்ஷன் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் டிரா தி ஐசோமெட்ரிக் வியூ ஆஃப் செக்ஷனல் பிரமிட். தேங்க் யூ.